96 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய தலைமையில் ஒரு குழு போடுறாரு கலைஞர். அதுக்கு ஆஃபீஸ் வந்து பீச் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு இதில் வந்து ஆஃபீஸ் போடுறாங்க. அப்போ கலைஞர் சொன்ன விஷயம் என்னன்னா, இன்னும் ஒரு 10-20 வருஷம் கழிச்சு கணினி பயன்பாட்டில் தமிழ் இருக்கணும். அப்போ தமிழ் எழுத்துக்களை பூரா நீங்கள் டிஜிட்டலைஸ் ஆக்குங்க, கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்குங்க அப்படின்னு ஒரு டீம் போடுறாரு. ஒரு துணைவேந்தர் தலைமையில் ஒரு குழுவை போட்டு தமிழ் எழுத்துக்கள்லாம் ஃபாண்ட் ஆக்குங்க, அதை இலவசமாக கொடுங்க. நீங்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழில் நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா அன்னைக்கு அதை வந்து ஆரம்பித்தது கலைஞர். அதே மாதிரி நீங்கள் உலகத்தை ஐடி இண்டஸ்ட்ரியில் அதிகமாக இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு கம்ப்யூட்டர் தான் இருக்காங்க, தமிழும் ஆந்திரா பிரதேசம் தான் இருக்காங்க. அதுக்கு வந்து சந்திரபாபு நாயுடு அங்கே பண்ணார், கலைஞர் இங்கே பண்ணார். நீ திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறேன். அப்போ இது யோசிக்கணும் இல்லை, இவன்கிட்ட ஒரு மேலே ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா இப்போ தேடிப்பார். திமுக ஆட்சி காலத்தில் என்ன நடந்திருக்குன்னு பாரு. சாதி சண்டை நடந்திருக்கா, மத சண்டை நடந்திருக்குதா, இல்லை மக்கள் மத்தியில் பிளவு ஏற்பட்டிருக்கா, தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, அனலைஸ் பண்ணணும்ல. அது எதுவுமே தெரியாது. அப்போ விஜய் நம்ம சொல்கிறத மட்டும் நம்பக்கூடிய ஒரு இல்யூஷனில் வாழக்கூடிய ஒரு கூட்டம். அப்போ அவங்களை மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சமூகம், குடும்பம், எல்லாம் அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து அவங்களை மீட்டெடுக்கணும். அவங்க ஒரு பிடியில் இருக்கிறாங்க, அவங்க வேறு உலகத்தில் இருக்கிறாங்க, சினிமாவில் பண்ணதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தை மீட்டெடுத்தா தான் அவங்களுக்கு ரியாலிட்டி புரியும். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல.